Hi. Okay. Right. அனைவருக்கும் வணக்கம். கலைக்கிற கேக்குதா? ஓம் சார் கேக்குது. ரைட், ஓகே. போன கிளாஸ் நாங்க ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி ஹெடிங் போட்டிருக்கோம் இல்லையா? இடர் மற்றும் நிச்சயமற்ற தன்மை. ஆகவே ஹெடிங் போடாதாக்கள் கூட போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். புது பாடம் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, இடர் மற்றும் நிச்சயமற்ற தன்மை. ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, இடர் மற்றும் நிச்சயமற்ற தன்மை. ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி, இடர் மற்றும் நிச்சயமற்ற தன்மை. நான் உங்களுக்கு போன கிளாஸ் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ரிஸ்க், இடர். இடர் என்றால் என்ன? வாட் இஸ் ரிஸ்க் என்ற ஒரு விஷயம் நாங்க போன கிளாஸ் சொல்லியிருக்கோம். அதாவது இப்ப எங்களுக்கு அதாவது உங்களுக்கு நாங்க வெளியில போறோம் மட்டும் சொன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கொரோனா டைம் மட்டும் வாங்க, இப்ப உதாரணத்துக்கு COVID-19 எடுத்த மட்டும் சொன்னா, இப்ப மாஸ்க் இல்லாம வெளியில போறோம் மட்டும் சொன்னால் அது ரிஸ்க். கட்டாயம் கொரோனா வரும். நிச்சயமற்ற தன்மை என்ற மீனிங் என்ன? மாஸ்க் போட்டுட்டு போய்க்க சம்டைம்ஸ் கொரோனா வரும். அப்ப மாஸ்க் போட்டா கொரோனா வராது இல்லை. ரிஸ்க்ன்றது மாஸ்க் இல்லாம போனா 100% எங்களுக்கு கொரோனா வரும். மாஸ்க் போட்டு போனா வரலாம், வராமலும் விடலாம். இதுதான் ரிஸ்க்குக்கும் அன்சர்டனிட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அன்சர்டனிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னண்டா பிள்ளைகள்? இடருக்கும் இந்த நிச்சயமற்ற தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் என்னண்டா, இடர் வந்து நாங்க 100% ப்ரெடிக்ட் பண்ணலாம். 100% வந்து நாங்க என்ன செய்யலாம்டா, இப்படி நடக்கும் என்று சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் நிச்சயமற்ற தன்மை ப்ராபபிலிட்டி தங்கி இருக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ராபபிலிட்டி இருக்க போது பிள்ளைகள். ஒன்றுக்கும் மேற்பட்ட நிகழ்தகவுல இது தங்கி இருக்கு. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆகவே சப்கரிங் போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். ரிஸ்க், இடர் என்று போட்டுக்கொள்ளுங்கள். சப்கரிங் போட்டுக்கொள்ளுங்கள். ரிஸ்க், இடர் என்று போட்டுக்கொள்ளுங்கள். எழுதிக் கொள்ளுங்கள். கீழே எழுதிக் கொள்ளுங்கள். Risk can be defined. Risk can be defined. Risk can be defined as the probability of happening or not happening something. Happening or not happening something. Full stop. Three important features are included. Three important features are included. Three important features are included in risk. In risk. In risk. So, இடரானது இடரானது நடைபெறுவதற்கான நிகழ்தகவு அல்லது சில வேளை நடைபெறாததற்கானது என வரைவிலக்கணப்படுத்த முடியும்.
மூன்று முக்கிய பண்புகள் மூன்று முக்கிய பண்புகள் மூன்று முக்கிய பண்புகள் இடரினுள் உள்ளடக்கப்படும் இடரினுள் உள்ளடக்கப்படும் முதலாவது போட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது risk is connected with our expectations. Risk is connected with our expectations. Risk is connected with our expectations. இடரானது 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 எமது எதிர்பார்ப்பில் இணைந்துள்ளது எதிர்பார்ப்புடன் இணைந்துள்ளது இடரானது எமது எதிர்பார்ப்புடன் இணைந்துள்ளது. இரண்டாவது பிள்ளைகள் இரண்டாவதாம் risk is connected with variability. Risk is connected with variability. இடரானது இடரானது மாறும் தன்மையுடன் இணைந்துள்ளது. இடரானது மாறும் தன்மையுடன் இணைந்துள்ளது. மூன்றாவது பிள்ளைகள் தேர்ட் ஒன் risk is arising. Risk is arising. Risk is arising as there can be a deviation. As there can be a deviation of the actual situation. Of the actual situation from its expected outcome. From its expected outcome. Risk is arising as there can be a deviation of the actual situation from its expected outcome. இடரானது 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 எதிர்பார்த்த வெளியீடுகளில் இருந்து உண்மை நிலைமைகளுக்கிடையிலான ஒரு வேறுபாடு அல்லது மாறிலியாக காணப்படலாம். ஒரு வேறுபாடு அல்லது மாறிலியாக காணப்படலாம். வேறுபாடு அல்லது மாறிலியாக காணப்படலாம். சோ பிள்ளைகள் ரிஸ்க் என்ற விஷயம் பார்த்துருக்கிறீங்க. அடுத்த ஹெடிங் போடுங்க பிள்ளைகள் அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை. அடுத்த ஹெடிங் போடுங்க பிள்ளைகள் அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை. அன்சர்டனிட்டி நிச்சயமற்ற தன்மை. எழுதிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் எழுதிக் கொள்ளுங்கள் பிள்ளைகள். The scenarios which cannot be predicted. The scenarios which cannot be predicted. The scenario which cannot be predicted with statistical basis are linked with uncertainty. Are linked with uncertainty. Are linked with uncertainty. பிள்ளைகள் கணித ரீதியான அடிப்படையில் எதிர்வு கூற முடியாத நிலைமைகள். கணித ரீதியான அடிப்படையில் எதிர்வு கூற முடியாத நிலைமைகள் நிச்சயமற்ற தன்மை என வரைவிலக்கணம் படுத்த முடியும். நிச்சயமற்ற தன்மை என வரைவிலக்கணப்படுத்த முடியும். யாரோட ரைஸ் ஸ்கேன் போட்டுறீங்க கொஸ்டின் கேட்க போறீங்களா பிள்ளைகள்? ஜூம்ல யாரோ இதுல போட்டுருவீங்க கொஸ்டின் கேட்க போனா கேட்கலாமா? சோ நோட் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப அன்சர்டனிட்டி பார்த்தா கீழே ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். குறிப்பு என்று போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நோட் போட்டுக்கொள்ளுங்க குறிப்பு. Risk can be estimated. Risk note எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகளா. Risk can be estimated but uncertainty is variable. Risk can be estimated but uncertainty is variable. Risk can be estimated but uncertainty is variable. இடரினை
இடரினை எதிர் கூற முடியும், எதிர் கூற முடியும். ஆனால் ஆனால் நிச்சயமற்ற தன்மை மாற்றத்திற்குள்ளானது, அது மாறிலியானது. நிச்சயமற்ற தன்மை மாறிலியானது. பிள்ளைகள் இனி நாங்க இது தியரிட்டிக்கல் ஏரியாக்கள், இதுக்கு பெருசா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர போறது இல்ல. ஆனால் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? அங்கே உங்களுக்கு கால்குலேஷன் தான் பெருசா இதுக்கு எதிர்பார்க்கறது கூட ரிஸ்க் அந்த விஷயத்துக்கு. இப்ப பார்த்தோம்னா பிள்ளைகள் இந்த இடர் இருக்கு, நாங்க இந்த இடரை வந்து 3 விதமாக கணித ரீதியாக, அதாவது கால்குலேஷன் ரீதியாக நாங்க வகைப்படுத்தலாம் பிள்ளைகள். நிச்சயமற்ற தன்மைக்கு போறதுக்கு முதல் இந்த இடர் என்ற விஷயத்தை வந்து நாங்க 3 விதமாக இவரை வகைப்படுத்த முடியும் பிள்ளைகள். என்னன்னா முதலாவது நாம சொல்லுவோம் பிள்ளைகள் ரிஸ்க் சீக்கர்ஸ் என்று சொல்லுவோம். முதலாவது நாம சொல்ல போறோம் பிள்ளைகள் ரிஸ்க் சீக்கர்ஸ், இடரினை எதிர்வு கொள்பவர் என்று சொல்லுவோம். இடரினை எதிர்வு கொள்வதர், எதிர்வு கொள்பவர் ரிஸ்க் சீக்கர்ஸ். நம்மளாக பண்றோம் பிள்ளை. இரண்டாவது நாம சொல்லுவோம் பிள்ளைகள் ரிஸ்க் அவர்ஸ் என்று சொல்லுவோம். இடரினை தவிர்ப்பவர், இடரினை தவிர்ப்பவர். மூன்றாவது நாம வகைப்படுத்தலாம் பிள்ளைகள் ரிஸ்க் நியூட்ரல் என்று சொல்லுவோம். இடர் நடுநிலையாளர் என்று சொல்லுவோம் பிள்ளை. இடர் நடுநிலையாளர். இப்ப என்னன்னு பார்க்க போறோம். இந்த ரிஸ்க் பத்தி நாங்க கால்குலேஷனுக்கு மூவ் பண்ணிக்க பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 3 விதமாக கால்குலேஷன்ல கேட்கப்படலாம் கேள்வி. முதலாவது என்ன ரிஸ்க் சீக்கர்ஸ் என்று சொல்லுவோம், இடரினை எதிர்வு கொள்பவர். இரண்டாவது பிள்ளைகள் ரிஸ்க் அவர்ஸ் என்று சொல்லுவோம், இடரினை தவிர்ப்பவர். மூன்றாவது ரிஸ்க் நியூட்ரல் என்று சொல்லுவோம், இடர் நடுநிலையாளர். ஆகவே பிள்ளைகள் இடர் என்று போட்டு கீழே ரிஸ்க் என்று போட்டு இந்த 3 உடையுங்க. ரிஸ்க் என்று போட்டு இடர் என்று போட்டு 3 உடையுங்க. போட்டு தெரியுமா நினைக்கிறேன், நான் திருப்பி சொல்லணும். உடையுங்க ரிஸ்க் என்று போட்டு இடர் என்று போட்டு 3 உடையுங்க. ஒன்று ரிஸ்க் சீக்கர்ஸ், இடரினை எதிர்வு கொள்பவர், எதிர்கொள்பவர் ரிஸ்க் சீக்கர்ஸ், இடரினை எதிர்கொள்பவர். இரண்டாவது ரிஸ்க் அவர்ஸ், இடரினை தவிர்ப்பவர், இடரினை தவிர்ப்பவர். மூன்றாவது ரிஸ்க் நியூட்ரல், இடர் நடுநிலையாளர், இடர் நடுநிலையாளர். மூன்றாவது ரிஸ்க் நியூட்ரல், இடர் நடுநிலையாளர். சரியான பிள்ளைகள், இப்ப பாப்போம் ஒவ்வொன்று ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தாருனா. ரைட், 18 பேர் வந்துருக்கிறீங்க ஜூம்ல, பரவாயில்ல. யார் யாருன்னு என்ன விஷயம் இதுல பாப்போம் பிள்ளைகளா. இடரினை எதிர்கொள்பவர் என்ன, இடர் தவிர்ப்பவர் என்ன, இடர் நடுநிலையாளர் என்னன்னு இதுல பாப்போம் பிள்ளைகள். பாருங்க சின்ன உதாரணம். இப்ப யாழ்ப்பாணத்தை எடுத்துமாக இருந்தால், யாழ்ப்பாணம் இப்ப நாங்க நாட்டை விட்டு கோவிட்-19 வரும். எல்லாருமே எதிர்கொள்றோம். யாழ்ப்பாணத்தால் மட்டும் இல்லை இல்லையா, இலங்கை மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 150 நாடுகளும் 149 நாடுகளும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து இந்த கோவிட்-19 பேண்டமிக் இல்லையா பிள்ளைகள். கொரோனா வைரஸ் 2009 வந்து ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் தான் இது வரைக்கும் 2021 ஆயிடுச்சு. இப்போ கோவிட்-19 போட்டிருக்கிறேன், இப்போ 21 நிற்கிறோம் பிள்ளைகளா. அது எப்போ எந்த 20 முடிய போகுதுன்னு தெரியல. ரைட், இப்போ இவரை பற்றி இந்த 3 பேரை பற்றி நாங்கள் விளங்கப்படுத்துறோம்னு சொன்னா, இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன்ஸ் வரைய பிள்ளைகள் முதலாவது தாக்கப்பட்ட நாடு பார்த்தீங்கன்னு சொன்னா சைனா. சைனால வூஹான் நகரம் தானே பிள்ளைகள் கொரோனாவால முதலாவது தாக்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, உலக சுகாதார ஸ்தாபனம். இப்ப முதலாவது அறிக்கை விட்டுச்சு பிள்ளைகள், உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த கொரோனா வைரஸ் வந்து மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவாது என்ற முதலாவது அறிக்கை விட்டுச்சு. இல்லாட்டி அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் அப்ப நாடுகளுக்கு பிரச்சனை இல்லை. உலக சுகாதார ஸ்தாபனமே சொல்லுது மனிதர்களிடமிருந்து இந்த வைரஸ் என்ன செய்யாது, மனிதர்களுக்கு பரவாது. நாடுகள் போட ஒண்ணுமே என்ன செய்யல, மூட இல்லை. ரைட், பிறகு கொஞ்ச காலத்துக்கு கூட சொல்லிச்சுது
மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும், ஆனா அதனால ரிஸ்க் இல்லை. ரைட், அது பிரச்சனை. பிறகு பார்த்தா உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பக்கன்னு எல்லா நாடுகளுக்குமே செய்யாது, ஸ்ப்ரெட் ஆயிட்டு. இலங்கையை பார்த்தீங்கன்னா 2020 மார்ச்சோட ஸ்ப்ரெட் பண்ண வலிக்கு முதலாவது பேஷண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. பிறகு பார்த்தா லாக்டவுன். அப்ப நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து இல்லை, வேக்சின் இல்லை. இப்பதான் அந்த மருந்துகள் ஊசி இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் காலத்தில் தெரிஞ்சிடும். அது நல்லமா ஒர்க் பண்ணப்படுதா எல்லாம் இல்லையான்னு சொல்ல விஷயம் கொஞ்சம் நாள தெரிஞ்சிடும். அப்ப 2019 COVID-19 வந்து 2019-20 பிகினிங்ல பொறுத்த வரைக்கும் 2020 ஆரம்பம் வரைக்கும் ஒருத்தருக்குமே அது என்ன ஐடியாவே இல்லை. யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் முந்தி சொன்னாங்க முதலாவது கொரோனா நோயாளியை கண்டுபிடிச்சோன்னு சொன்னாங்க. இப்ப எல்லாருக்குமே முந்தி பயம். அதான் பேஸ்புக்ல மீம்ஸை கூட பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். முதலாவது நோயாளி வரைக்கும் நாங்கள் மாஸ்க் எல்லாம் முறுக்கி கட்டி போட்டுட்டு போனோம். இப்ப வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கூட கொரோனா இருக்க மாஸ்க் நாங்க போட்டுட்டு போறதும் இல்லை, இங்க விட்டுட்டு போறோம். விலங்கு அப்படி சொல்ல வர விஷயம் என்ன, பழகிட்டு வாழ பழகிட்டோம். பாருங்க, அப்ப நாடுகள் எல்லாம் போர்டர்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. நாடுகள் என்ன செய்யறாங்க பிள்ளைகள், என்னடா இதற்கான தீர்வு என்ன, இன்னொரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வர்றதை தடுத்து போட்டு மக்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கணும், அப்பதான் பரவாதுன்னு சொன்னாங்க. அந்த 5 அடுக்கு 6 அடுக்கு மகாபாரத கதைகள் எல்லாம் கூட பேஸ்புக்ல போட்டாங்க. ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், அதுல அதுக்கு வளர்ந்தவன் சொன்னா இப்ப நாடுகளுக்கு தெரியாது. இப்ப போர்டர்ஸ் எந்த ஒரு நாடுமே பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லாக்டவுன் அறிவித்ததில்லை. இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு சர்டன் ஏரியால மட்டும்தான் இருக்கு லாக்டவுன். இந்த அறிவாற்ற இருந்த கால பகுதியில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2-3 நாள், ஒரு கிழமை, இது ஒரு மாதத்துக்கு மேல லாக்டவுன் போறீங்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் எங்கட போன நாடுகள் வாழ்வாதாரத்துக்கு அதாவது பொருளாதார ரீதியில பெரும் பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டார். அப்ப அதுக்கு பிறகுதான் அரசாங்கம் என்ன யோசிச்சுது, கொரோனால செத்தாலும் பரவாயில்ல, பட்டினியில சாகக்கூடாது, நான் இன்னும் பின்னுக்கு போறதுக்காண்டி பிறகு என்ன செய்துச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் திறந்து விட்டுச்சு. இப்ப ஸ்கூல் நடக்குது, யூனிவர்சிட்டிஸ்ல எக்ஸாம் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப சந்தையை பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கெட்ல சனம் கல்யாணம் வீடு நடக்குது, பர்த்டே நடக்குது. இப்ப நாங்க எந்த சிச்சுவேஷன் நாடு இருக்கு, இடரினை எதிர்வு கொள்பவர், ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை நாங்க எங்களோட வளமையான பங்கனை செய்வோம். இது ரிசீக்கர்ஸ். இப்ப நீங்க பாருங்க பிள்ளைகள், சில பேர் பாத்தீங்கன்னா தனியார் துறைக்கு தொழிலுக்கு போவீங்க, அரசு துறைக்கு போக விரும்புவாங்க. யாழ்ப்பாணத்தை தாண்டினா யாழ்ப்பாணம் மீன்ஸ் வட மாகாணத்தை தாண்டி வெளியில போனோம்னு சொன்ன பிள்ளைகள் அரச வேலையை யாருமே விரும்புவதில்லை. கொழும்புல இருக்கிறவங்க அரச வேலைக்கு போவாங்க. அரசாங்கத்துல மேக்சிமம் 50,000 60,000 அது வரைக்கும் தான் பண்ண முடியும். கொழும்புல நாங்க ஒரு ரெண்டுக்கு ஹவுஸ் எடுத்த வீட்டு எடுத்த சொன்னாலே 50,000 வாடகை காசுக்கு ஒரு மாத சம்பளம் தான். அப்ப அங்க எல்லாருமே என்னதுக்கு போறாங்க, பிரைவேட்டுக்கு போறாங்க. அப்ப ரிஸ்க் என்ன, பிரைவேட்ல வேலை இருக்கலாம், சம்டைம்ஸ் வேலை. கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட பேருக்கு அலவன்ஸ் எல்லாம் கட் பண்ணிச்சு, பேசிக்கா குறிப்பிட்ட பர்சன்டேஜ். ஆனா அந்த டைம்லயும் அவன் பிரைவேட்டா இருந்துச்சு. ரிஸ்க் இடரினை எதிர்கொள்ற 100% எனக்கு ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த ரிஸ்கை நோக்கி நாங்க முன்னேறோம். நாளைக்கு மழை வரும்னு சொன்னா சில பேர் குடையும் இல்லாம போவாங்க, மழை வந்தா இருக்கு. அது ரிஸ்க் ஆவர்ஸ் ஏண்டா. இப்ப நாடுகள் எல்லாம் லாக்டவுன் அறிவிச்சு நீ ஸ்டார்ட்ல அது இந்த கேட்டகரைஸ் வரப்போகுது. என்ன எனக்கு இதுக்கு மேலேயும் ஸ்ப்ரெட் ஆகுறதை தடுக்கணும். COVID-19 என்ன லாக்டவுனை போட்டு விட்டோம்னு சொன்னா என்ன ஸ்ப்ரெட் ஆகாது. இப்ப வெளிநாட்டுல இருந்து வேற ஏர்போர்ட்ல மூடிச்சு முதல்ல என்னதுக்காக, வெளிநாட்டுல இருந்து வந்து என்ன செய்ய ஸ்ப்ரெட் ஆகும். இப்ப எங்க இலங்கையில ஏர்போர்ட் பழையபடி ஃபங்க்ஷன் பண்ண வலிக்கிட்டு இப்ப நாங்க இந்த கேட்டகரைஸ்ல நிக்கிறோம்னா ரிஸ்க் நிக்கிறோம். ரிஸ்க் அவர்ஸ் நாளைக்கு மழை வருமான்னு அறிவிச்சா பிறகு சில பேர் வீட்டை விட்டு வலிக்கவே மாட்டான். என்ன காரணம், ஏன் வெளியில போய் குடையை கொண்டு போனாலும் குடைக்குள்ளாக நினைவோம், ரெயின் கோட்டை போனாலும் ரெயின் கோட்டுக்குள்ளாக நினைவோம், பயம் இருக்கிறோம், வீட்டுக்குள்ள இருந்துருவோம். அது ரிஸ்க் அவர்ஸ். ரிஸ்க் நியூட்ரல் ஏண்டா. இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் ஸ்டார்ட்ல என்ன செய்திருக்கிற கவர்மெண்ட் வந்து முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்னா அந்த இப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்ரீலங்கா வரைபடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எது அதிகம் ஆபத்துள்ள பிரதேசம் ரெட்டால காட்டு இருப்பேன் கொரோனாவால, எது மிடிலா இருக்க போதுன்னா இந்த ஜெலோ பண்ணி இருப்பேன், எது ஆபத்து குறைஞ்சதுன்னா கிரீன் பண்ணி இருப்பேன். அந்த ஒரு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளா. அதே மாதிரி இந்த கொரோனா டைம்ல முந்தி வடக்கு மாகாண யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களுக்கு மேல கர்ஃபியூ அனௌன்ஸ் பண்ணிருந்துச்சு இல்லையா. அப்ப அந்த டைம்ல கர்ஃபியூ எடுப்போம்டேக்க இங்க இருந்து போன சஜஷன்ஸ் என்னன்னு சொன்னா எந்த ஆபத்து குறைந்த பகுதியோ அங்க முதல் எடுத்துப்பாம், அதுக்கு பிறகு நாங்க படிப்படியா அதை நியூட்ரல் என்ன அளவீடு செய்யறது. இங்க எடுக்க இப்ப இங்க எடுத்தோம்னு சொன்னா ரிஸ்க் குறைவு, பிறகு இங்க எடுப்போம் என்றா ப்ராபபிலிட்டி தான் அங்கே இருக்கு. மழை வருமென்று அறிவிச்சா பிறகு சில பேர் என்ன செய்வாங்க, ரெயின் கோட்டும் கொண்டு போவான், குடையும் கொண்டு போவான். என்ன காரணம், மழை வந்தா ரெயின் கோட்டையும் போட்டு குடையும் பிடிக்கும், ஒரு ப்ராபபிலிட்டி. இப்ப பாருங்க 3 விதமான விஷயம் ரிஸ்க்ல இருக்க போகுது. சீக்கர், அவர், நியூட்ரல்.
விளங்குதா? இந்த மூண்டையும் கணக்குல எப்படி பார்க்கலாம் என்றுதான் பார்க்க போறோம். சோ அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பே ஆஃப் டேபிள் என்ற ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்கள். பே ஆஃப் டேபிள் என்ற ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பே ஆஃப் டேபிள் என்று விளைவாய்வு அட்டவணை என்று தமிழ்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். விளைவாய்வு அட்டவணை. பே ஆஃப் டேபிள் விளைவாய்வு அட்டவணை. பே ஆஃப் டேபிள் விளைவாய்வு அட்டவணை. விளைவாய்வு அட்டவணை. சோ நான் ஒரு விளைவாய்வு அட்டவணையில வச்சு இந்த மூண்டையும் விளங்கப்படுத்தி காட்டுறேன் பிள்ளைகள். சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் விளைவாய்வு அட்டவணை போட கேட்க மாட்டான் சாடற்காரரை பொறுத்த வரைக்கும். விளங்குதா பிள்ளைகள்? சோ விளைவாய்வு அட்டவணை அவனே தருவான். எம்சிக்யூ தானே விளைவாய்வு அட்டவணை உங்களுக்கு அவனே தருவான். சோ எப்படி இருக்குன்னு பார்த்தா விளைவாய்வு அட்டவணை பாருங்க. நான் ஒரு சின்ன உதாரணத்தை தாரேன். ரெண்டு பிசினஸ் தாரன் பிள்ளைகள். ஒன்று ஐஸ்கிரீம் தான். முதலாவது பிசினஸ் என்ன பிள்ளைகள்? ஐஸ்கிரீம். ரெண்டாவது காஃபி ஷாப். காஃபி ஷாப். அதே மாதிரி ஒரு நாட்டை பொறுத்தவரைக்கும் 3 பருவ காலங்கள் இருக்கு பிள்ளைகள். அதுல நமது ஆதாரம் பிள்ளைகள் சனி என்ற ஒரு காலம் இருக்க போகுது பிள்ளைகள் இல்லையா? கோடை காலம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி நான் அவரேஜ் என்றால் சராசரி. அது மாதிரி ரெய்னி மழை காலம். 3 கால பகுதி தரப்பட்டிருக்கு. மேல நான் தாரன் பிள்ளைகள் என்பிவி ரூபால தாரன். 3 கால பகுதிக்கும் என்பிவியை கணிப்பட்டிருக்கிறேன். சரியான பிள்ளைகள்? சோ நீங்க அட்டவணை அறியுங்க. அதுல ஸ்பேஸ் தெரியும் உங்களுக்கு பிள்ளைகள். 3 குளமா பிரியுங்க. முதலாவது குளத்துல வந்து 1 மேலாவது, ரெண்டாவது ஐஸ்கிரீம் வந்து போடுவீங்க. ஐஸ்கிரீம். அங்க கடைசியில வந்து காஃபி ஷாப். காஃபி ஷாப். மேலே என்பிவி ₹1000 ரூபாய் 1000 என்பிவி இருக்க போகுது. இது கீழே சனி கோடை காலம், அவரேஜ் சராசரி காலம், ரெய்னி மழை காலம் என்று போடுங்க. போடுங்க பிள்ளைகள். சார் திருப்பி ஒருக்கா சொல்லுங்க. என்பிவி மேலே ரூபாய் 1000. 3 காலம் பிடிக்க இதுல இல்ல. ரெண்டாவது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். மூன்றாவது காஃபி ஷாப். இது முறை மூன்றாவது இதுக்கு கோடை சனின்னு போடுங்க. அவரேஜ் சராசரி ரெய்னி மழை காலம் மட்டும் போடுங்க பிள்ளை. சரியான பிள்ளைகள்? நான் எழுதுங்க. $280 இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 40. இவருக்கு 40. 120 130. இவருக்கு 30. இவருக்கு 290. சரியான பிள்ளைகள்? 280 சனியில வந்து ஐஸ்கிரீமுக்கு, காஃபி ஷாப்புக்கு 40. அவரேஜ்ல 120 ஐஸ்கிரீமுக்கு, காஃபி ஷாப்புக்கு 130. ரெய்னியில வந்து பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் 30 ஐஸ்கிரீமுக்கு, காஃபி ஷாப்புக்கு 290. சரி, சின்ன மாதிரி காஃபி ஷாப்புக்கு 270 போடுங்களா? 270. சோ இப்ப 3 பேரை பற்றி நாங்க படிக்க போறோம் பிள்ளைகள். முதலாவது யார் பிள்ளைகள்? பார்த்தது சொல்லணும். நீங்க கலைக்கணுமா? முதலாவது யாரு? கொரோனா கதையெல்லாம் சொன்னாங்க. யாரு முதலாவது? ரிஸ்க்ல முதலாவது என்ன ரிஸ்க் பிள்ளைகள் பார்க்க போறோம்? யாரு? முதலாவது போடுங்க பிள்ளைகள். calculate the following. Calculate the following. பின்வருவனவற்றை கணிப்பிடுக. risk seekers. முதலாவது risk seekers ஆபத்துக்களை எதிர்கொள்பவர். இரண்டாவது பிள்ளைகள் ரெண்டாவது விளங்கப்படுத்த. மூன்றாவது கடைசியா தான் பார்ப்போமா? risk averse ஆபத்துக்களை தவிர்ப்பவர். risk seekers ஆபத்துக்களை எதிர்கொள்பவர். risk averse ஆபத்துக்களை தவிர்ப்பவர். ரைட்.
பிள்ளைகள் என்னண்டா இதுக்கு இன்னொரு மறுபெயர் இருக்கு பிள்ளைகள். உங்களோட பிசினஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் அந்த மறுபெயர்ல தான் அதிகமாக கேள்வி கேட்கப்படுறது. WAT ஃபைனல்ல மறுபெயர்லையும் கேட்கப்படும், இந்த பேர் டைரக்ட் ஆன பெயர்லையும் கேட்கப்படும். ஆனா சார்ட்டர்ட்ல பொறுத்த வரைக்கும் பிசினஸ் லெவல் உங்களுடைய வியாபார மட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் இந்த பேர் டைரக்டா கேட்கறது இல்லை. ஆனால் கோஆபரேட் லெவலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்க இந்த பேர்ல தான் பாஸ் பேப்பர் கேள்விகள் வந்திருக்கு. நான் இப்ப மறுபேர் உங்களுக்கு கட்டாயம் தரணும். சோ முதலாவது என்ன பார்க்கிறோம், ரிஸ்க் சீக்கர்ஸ் தான் பிள்ளைகள், ஆபத்துக்கள் எதிர்கொள்பவர். அதனால மறுபேரை போட்டுக்கொள்ளுங்கள், பிராக்கெட்டுகளுக்கு ஸ்டாப் போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். மேக்ஸிமேக்ஸ் அப்ரோச் என்று சொல்லுவோம். மேக்ஸிமேக்ஸ் மிகை மிகை முறை என்று சொல்லுவோம், அணுகுமுறை. மேக்ஸிமேக்ஸ் அப்ரோச் மிகை மிகை அணுகுமுறை. மத்திய விட்டு அவரை பார்ப்போம். சரி பிள்ளைகள். சோ முதலாவது ஆன்சர் எல்லாம் அடுத்த கல்வி நீங்க செய்ய போறீங்க. மேக்ஸிமேக்ஸ் அப்ரோச் மிகை மிகை அணுகுமுறை. அப்ப ஆபத்துக்கள் எதிர்கொள்ளும் ரிஸ்க் சீக்கர்ஸுக்குரிய மறுபெயர் என்ன பிள்ளைகள், மேக்ஸிமேக்ஸ் அப்ரோச் மிகை மிகை அணுகுமுறை என்று சொல்லுவோம். மிகை மிகை அணுகுமுறை என்று சொல்லுவோம். இங்க நான் சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி காட்ட போறேன் பிள்ளைகள். இப்ப இங்க நான் கணக்கு என்ன செய்ய போறேன்னா சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறேன். இங்க பாருங்களா, விளங்காடிகள் கோணம் என்ன, உங்க பேப்பர்ல 4 கேள்வி வருதா, 8 மார்க் 5 கேள்வி வரும், ஒரு கேள்வி தியரிட்டிக்கல் ஏரியாக்கு கேட்பாங்க, சொல்லி தருவோம் நான் உங்களுக்கு. இந்த பே ஆஃப் டேபிள்ல 4 கேள்வி கேட்கப்படும். பே ஆஃப் டேபிள் தந்தா சோ 8 மார்க்ஸ். அதே மாதிரி WAT ஃபைனலுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா தனி 10 மார்க்ஸ் கேள்வி வரும். விளங்க சொல்ல வர விஷயம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஏரியா. சோ இது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஈஸியான ஏரியா, விளங்கிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை. விளங்காடுதான் சிக்கல் கொடுக்குற ஏரியா. சரி, கிட்டத்தட்ட மேத்ஸ்ல தேட்டம் பாக்குற மாதிரி. இந்த தேட்டம் சொல்லி மேத்ஸ்ல படிச்சிருப்பேன் நான். எனக்கு மேத்ஸ்லயே பிடிக்காத படம்னா தேட்டம் தான். அந்த A is equal to B, B is equal to C எனக்கு நாங்க இப்படி படமேல அங்குறி நிறுவி காட்டுவோம், இங்க இருக்கும் இங்க இருக்கும் விளங்குது. அதே மாதிரி விளங்குனா ஈஸியான பாடம், விளங்காட்டி கடைசி வரைக்கும் தொந்தரவு கொடுக்குற பாடம். ஆனா இது அவ்வளவு கஷ்டம் இல்லாத பாடம். பாருங்க முதலாவது மேக்ஸிமேக்ஸ் மிகை மிகை. மேக்ஸிமேக்ஸ் பார்ப்போம். மிகை மிகை பேர்லயே இருக்கு பாருங்க பிள்ளைகள். மேக்ஸிமேக்ஸ் எல்லாம் அது மேக்ஸிமம் சொல்லுவானா, மிகை மிகை மேக்ஸிமேக்ஸ் சொல்லுவான், அல்லது மேக்ஸிமம் தமிழ்ல மிகை மிகை தானா. இங்க பாருங்க, இப்ப எங்களுக்கு 3 சிச்சுவேஷன்ஸ் இருக்க போகுது பிள்ளைகள். இந்த பே ஆஃப் டேபிள் தயாரிக்க பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 3 வெளியீடுகள் இருக்கு உங்களுக்கு. என்னென்ன வெளியீடு வர போகுது, ஒன்று கோடை காலம், சராசரி காலம், மழை காலம், சனி, அவரேஜ், ரெய்னி என்று சொல்லி நாங்க 3 பருவ காலங்கள் எங்களுக்கு இருக்கு. அப்ப நாங்க இதை நோம்பலா இந்த மரபுரி படம் டிசிஷன் ட்ரீ சொல்லி படிப்போம். நாங்க அடுத்த இதுல படிக்க போறோம். டிசிஷன் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இங்க 3 அவுட்புட் வர போகுது பிள்ளைங்க இல்லையா. கோடை காலம், சராசரி காலம், மழை காலம் என்று சொல்லி எங்களுக்கு 3 வெளியீடுகள் இங்க கிடைக்கப்பட போகுது. ஒரு நிறுவனத்துக்கு ஐஸ்கிரீம் பாக்க அங்க 3 கால பகுதிக்கு NPV கணிப்பட்டிருக்கு. அதே மாதிரி காஃபி ஷாப்புக்கு பார்த்தோம்னா 3 கால பகுதிக்கு NPV கணிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. சோ இங்க 3 கால பகுதிகள் உங்களுக்கு தங்கி இருக்கும். அப்ப இங்க முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வெளியீடுகள் எவ்வளவு காலம் எங்களுக்கு தரப்ப எவ்வளவு இருக்க போகுதுன்னு பாத்தீங்க 3. இப்ப பேர்ல இருக்க பாருங்க மிகை மிகை எல்லாம் பேர்ல இருக்கு. மேக்ஸிமம் மேக்ஸ் அல்லது மேக்ஸிமம் சொல்லுங்க. இப்ப இந்த 2 அவுட்புட் நமக்கு இருக்க போகுது பிள்ளைகள். 3 அவுட்கம் இருக்க போகுது, 2 அவுட்புட் இருக்க போகுது. அவுட்கம் வேற அவுட்புட் வேற பிள்ளைகளா. அப்ப 2 வெளியீடு ஐஸ்கிரீமுக்கான ஒன்று பார்க்க போறோம், மற்ற காஃபி ஷாப். இப்ப ஐஸ்கிரீம் மேக்ஸிமம் மேக்ஸ் அல்ல மிகையில மிகை. இப்ப நாங்க இவற்றை மிகைய பார்ப்போம். இவற்றை மிகைய பார்த்தோம் என்ன வர போகுது, ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பார்த்தா 290,000 எங்க கோடை காலத்துக்கு வருது. ரைட். அப்ப ஐஸ்கிரீமுக்கு எடுத்து 290. காஃபி ஷாப்புக்கு எடுத்த சொன்னா எவ்வளவு விலை போகுது, காஃபி ஷாப் 270,000. பாருங்க மேக்ஸிமேக்ஸ் அப்ரோச் எல்லாம் 2 பேரை மேக்ஸிமத்தையும் தூக்குவோம். மேக்ஸிமேக்ஸ் 2 பேரை மேக்ஸிமத்தையும் தூக்குவோம். ஐஸ்கிரீம் 280,000, காஃபி ஷாப் 270,000. ஐடென்டிஃபை தி ஹையஸ்ட் அவுட்புட் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஒவ்வொரு உற்பத்தியாளர் வெளியீடுகளினதும் உச்ச அளவினை
தெரிவு செய்தல். அப்ப அப்ப 280 எழுதிட்டோம். இரண்டாவது ஸ்டெப், அப்ப இது ஸ்டெப் 1. ஐடென்டிஃபை தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஈச் அவுட்புட். விளங்குதாங்களே? சோ ஸ்டெப் 2 க்கு வேற போறோம். இரண்டாவது படியில முதலாவது மேக்ஸி ரெண்டு பேரும் உச்சத்தை இருக்கிற மேக்ஸி ஒரு அதுல பாருங்க மிகை 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 எடுத்துட்டோம். அதுல யார் மிகையா இருக்க போற? ரெண்டு யார் இருக்க போற? ஐஸ்கிரீம் 280. சோ செலக்ட் பெஸ்ட் லெவல். அது நீங்க செலக்ட் பண்ணுங்க. இது பெஸ்டா இருக்க போகுது 280,000. மிகச்சிறந்த நிலைமையினை தெரிவு செய்தல். சோ ஆறு இங்க எங்களுக்கு மேக்ஸி மேக்ஸ் இருக்க போற ஐஸ்கிரீம் 280,000. விளங்குதா? சோ அலி கொள்ளுங்க பிள்ளைகள். ஸ்டெப் 1 படிநிலை 1. ஸ்டெப் 1 ஐடென்டிஃபை 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 best or highest level of each product, of each activity or product. ஒவ்வொரு நடவடிக்கை அல்லது பொருட்களுக்கான மிகச்சிறந்த பருவத்தினை தெரிவு செய்தல். செலக்ட் ஐடென்டிஃபை இனங்காணலோ தெரிவு செய்தல். ஸ்டெப் 2 படிமுறை 2 செலக்ட் பெஸ்ட் அவுட்புட். செலக்ட் பெஸ்ட் அவுட்புட். மிகச்சிறந்ததை தெரிவு செய்தல். ஆகவே மேக்ஸில வந்து போடுவோம். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போடுவோம் பிள்ளைகளுக்கு ஆன்சர் எழுதிக்க. ஸ்டெப் 1 ஐஸ்கிரீம் வந்து 280,000, காஃபி ஷாப் 270,000. சோ ஸ்டெப் 2 வந்து யாரு? ஐஸ்கிரீம் will be selected. ஸ்டெப் 2ல போடுங்க ஐஸ்கிரீம் will be selected. ஐஸ்கிரீம் ஆனது தெரிவு செய்யப்படும். காரணங்கள் 280,000 போடுவீங்களா? போட்டு பிராக்கெட் பண்ணி காட்டுங்க. சரி, ஐஸ்கிரீம் தெரிவு செய்யப்படும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போடுவோம் பிள்ளைகள். ஸ்டெப் 2ல ஐஸ்கிரீம் will be selected ன்னு போடுவீங்க. சரி, நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். விளாங்காடிக்க கோணுமா? அடுத்த வீட்டுக்கு போக போறோம். நோட் பண்ணுங்க. அடுத்த வீட்டுக்கு போக போறோமா? இது ஓகே பிள்ளைகள்? கரைக்கோணும். இது விளங்கிட்டா? இந்த மேக்ஸி மேக்ஸ் என்ற விளங்குதா? விளங்கிட்டா? ஆம் சார். ரைட். யாரு? ரிஸ்க் அவர்ஸ். அவருக்கு மாறு பேர் இருக்கு. இரண்டாவது பிள்ளைகள் ரிஸ்க் அவர்ஸ். இடர் தவிர்ப்போர். சோ அவருடைய மறுபேர் மேக்ஸிமின் கிரைட்டீரியா என்று சொல்லுவோம். மேக்ஸிமின் கிரைட்டீரியா மிகை குறை அணுகுமுறை என்று சொல்லுவோம். மிகை குறை அணுகுமுறை மிகை குறை அணுகுமுறை என்று சொல்லுவோம். மிகை குறை அணுகுமுறை. இங்கேயும் 2 ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ண போறேன். அங்க 2 ஸ்டெப் பார்த்த மாதிரி இங்கேயும் நான் 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறேன். சோ ஸ்டெப் 1 மேக்ஸிமின் ரிஸ்க் அவர்ஸ் தானே பிள்ளைங்க.
உங்களுக்கு என்ன யோசிப்போம், ரிஸ்க் அங்க குறைவாக இருக்கு ஏண்டா லீஸ்டாக இருக்கக்கூடியவரை தெரிவு செய்வோம். இப்ப லீஸ்டாக எங்க இருக்க போகுது, இங்க ஐஸ்கிரீமுக்கு 30 வர போகுது பிள்ளைகள். ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் லீஸ்டாக இருக்கக்கூடியது என்ன, 30,000. காஃபி ஷாப் அங்க பார்த்தா 40,000. காஃபி ஷாப்புக்கு எவ்வளவு வர போகுது, 40,000. அப்ப மினிமத்தை தெரிவு செய்வோம். மினிமத்தில மேக்ஸிமம், அதான் மேக்ஸிமம். உண்மையா நாங்க இது இப்படி போடக்கூடாது, அவங்களுக்கு குழப்பக்கூடாது. அதுல வடிவத்தை கிளியரா மேக்ஸி மேக்ஸ் தான், மேக்ஸிமத்துல மேக்ஸிமம். அப்ப இது என்ன இருக்கும், மினிமேக்ஸ்ல தந்திருக்கும். ஆனா இங்க என்ன மேக்ஸிமம். சோ நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இவர். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல மேக்ஸிமம் தான் கேட்பான். ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதை மாத்தி எழுதி வச்சுக்கொள்ளுங்க, மினிமேக்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா அப்படி வராது. சோ நான் உங்களுக்கு அல்ல ஐடியா தான் விளக்குதா பிள்ளைகள். குறை மிகை என்று தமிழாக்களும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஆனா எக்ஸாம் பேப்பர்ல என்ன கேட்பான், மிகை குறைன்னா கேட்பான். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகத்தான் குறை மிகை தான், மினிமேக்ஸ் தான் விளங்குதா பிள்ளைகள். ஆனா எக்ஸாம் பேப்பர்ல மேக்ஸிமம் தான் கேட்பான். சோ நாங்க குறைவானவர்கள் எடுத்துட்டோம். ஸ்டெப் நம்பர் 2, இந்த குறைவானதுல எங்களுக்கு எது பெஸ்டா இருக்குது அப்ப செலக்டட். விளங்குதா பிள்ளைகள், பெஸ்ட் அவுட்கம் வில் பி செலக்டட். அப்ப இங்க பார்த்தா குறைவானதுல யாருக்கு நல்லது இருக்க போகுது, காஃபி ஷாப் 40,000 இருக்கிற லாபம் தான். சோ காஃபி ஷாப் வில் பி செலக்டட். விளங்கிதா. சோ போடுங்க பிள்ளைகள், படிமுறை 1. ஸ்டெப் நம்பர் 1, worst outcome will be selected. Sorry, worst outcome identified பிள்ளைகளா. each output worst outcome identified, அல்லது identify the worst outcome of each output. விளங்குதா பிள்ளைகள். ஒவ்வொரு பொருட்களினதும் அல்லது நடவடிக்கைகளினதும் மோசமான, ஒவ்வொரு பொருட்களினதும் நடவடிக்கைகளினதும் மோசமான நிலைமை தெரிவு செய்யப்படும். நாம் வேர்ஸ் அவுட்கம் சொல்றோம் பிள்ளைகள். ஸ்டெப் நம்பர் 2 பாருங்க, 2 ஃபேவரபிள் வில் பி செலக்டட். சாதகமானது தெரிவு செய்யப்படும். ஃபேவரபிள் வில் பி செலக்டட், சாதகமானது தெரிவு செய்யப்படும். சோ பிள்ளைகள் இதுக்கான ஆன்சர் போடுங்க பிள்ளைகள். மேக்ஸிமம் போட்டு பிள்ளைகள். ஸ்டெப் நம்பர் 1, ஐஸ்கிரீமுக்கு 30,000, காஃபி ஷாப்புக்கு 40,000. சோ இது வந்து பிள்ளைகள் என்பிவி தானே. என்பிஏ பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள்னா கூட என்பிவி வரது லாபம் பிளஸ் இருக்கபடியா. சோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன, காஃபி ஷாப் வில் பி செலக்டட். காஃபி ஷாப் வில் பி செலக்டட். அந்த பிராக்கெட்டுக்கு 40,000. காஃபி ஷாப் தெரிவு செய்யப்படும். அந்த ஒரு பிராக்கெட்டுக்கு என்பிவி 40,000. காஃபி ஷாப் தெரிவு செய்யப்படும் பிராக்கெட்டுக்கு என்பிவி 40,000. சோ உங்களுக்கு இப்ப பே ஆஃப் டேபிள்ல 2 அப்ரோச், அதாவது ரிஸ்க் சீக்கர்ஸ் அல்லது மேக்ஸி மேக்ஸ் என்று சொல்லுவோம், ரிஸ்க் அவர்ஸ் மேக்ஸி மின்னு சொல்லுவோம். ரெண்டும் உங்களுக்கு கிளியரா விளங்கி இருக்கும். சோ நான் ஒரு கணக்கு தர போறேன், என்ன செய்து காட்ட போறீங்க. போர்ட் தெரியுமா நினைக்கிறேன், தெரியுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். நோட் பண்ணி போட்டு கொஸ்டின் அதே மாதிரி தான். மேக்ஸி மேக்ஸ் மிகை மிகை
ரெண்டாவது மேக்ஸிமின் மிகை குறை மிகை குறை சரிங்களா நான் நினைக்கிறேன் விதுஷன் சர்மா விட அனுப்பியிருக்கிறீங்க விதுஷன் சர்மா விட சரி மற்ற ஆகள்கிட்ட பார்ப்போம் சரிதா எனக்கு நீங்க chat boxல விடைய போடலாம் அல்லது நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன் சரியா சார்ல்ஸ் அனுப்பியிருக்கீங்க விட பாப்போம் ப்ராடக்ட் என்னத்துக்கு போட இல்லை நீங்க ஓகே மேக்ஸ் எல்லாரும் அனுப்புறீங்க பிள்ளைகள் மிகை மிகை ஸோ மிகை குறை மிக மிகின் ஆன்சர் வருது ஸோ மேக்ஸிமின் ரைட் எல்லாரும் விளங்கி இருக்கா எல்லாரும் சரியான விட போடுறீங்க சந்தோஷமா இருக்கு விட வரைய பார்க்கறதுக்கு ரைட் பிள்ளைகள் பாருங்க நாம பார்த்து அதே விஷயம் தான் பார்க்க போறோம் இல்லையா மேக்ஸிமேக்ஸ் என்னைக்கு எங்களுக்கு மேக்ஸிமத்தை தூக்குவோம் ரெண்டு பேர்டையும் இல்லையா பிள்ளைகள் ஃபேவரபுளான ரெண்டு ஹையஸ்ட் அவுட் இதான் நாங்கள் தூக்க போகிறோம் ஸோ இங்கே ரெண்டு பேர்டையும் மேக்ஸிமேக்ஸை வந்தோம்னு சொன்ன பிள்ளைகள் ப்ராடக்ட் எக்ஸுக்கு 100 மேக்ஸிமம் ப்ராடக்ட் பைக்கு 90 ஏன்னா குட் ஆவரேஜ் பேரில் ஆகவே ஸோ இதில் மேக்ஸிமத்தை தூக்கி அதில் மேக்ஸிமம் யாரு எக்ஸ் வில் பி செலக்டட் ஸோ முதலாக ஆன்சர் ப்ராடக்ட் எக்ஸ் அதோட விட பக்கத்தில் 100 மில்லியன் விட பக்கத்தில் கொடுக்கணும் இந்த எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு கேட்பான் எவ்வளவு ஆன்சர் ரெண்டாவது பிள்ளைகள் மேக்ஸிமின் நான் உங்களுக்கு ஐடியா வச்சு சொன்னாங்க அப்படி ஞாபகம் மினி மேக்ஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க அந்த எக்ஸாம் பேப்பரில் மேக்ஸிமின் நான் கேட்பான் மிகை குறை மிகைன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளை ஸோ பார்த்தா ரெண்டு பேர்த்தையும் வேர்ஸ் அவுட்கம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும் இல்லையா பிள்ளைகள் பாதகமானது அல்லது மோசமானது எக்ஸுக்கு 30 -30 வைக்கு -20 இதுல ஃபேவரபிள் அப்போத பார்த்தது பிள்ளைகள் பார்த்துறாங்க 30,000 40,000 பார்த்துறாங்க முதலாவது கணக்குல அதுல பெஸ்ட் பிளஸ்ல பெஸ்ட் எது கூட வாரது தான் பெஸ்ட் இதுதான் மேத்தமெட்டிக்ஸ் நீங்க படிச்ச மேத்ஸிங்க வர போகுது கணிதம் பிளஸ்ல நாங்க தூக்குறோம்னு சொன்னா ஹையஸ்ட் கூடவாக இருக்க பிளஸ் தான் பெஸ்ட் மைனஸ்ல தூக்க போறோம்டா மைனஸ் எங்க குறைவா இருக்கும் அதான் எங்களுக்கு பெஸ்ட் ஸோ இங்க மேக்ஸிமின் யாரு பிள்ளைகள் ப்ராடக்ட் பை -20 மில்லியன் மேக்ஸிமின் என்ன பிள்ளைகள் மிகை குறை என்ன ப்ராடக்ட் பை பொருள் பை -20 மில்லியன் இதுதான் ஐடியா சின்ன பாடம் பிள்ளைகள் ரிஸ்க் அண்ட் அன்சர்டனிட்டி பெரிய கஷ்டமான பாடம் இல்லை பயங்கர ஈஸியான பாடம் ஸோ அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் ரிஸ்க் நியூட்ரல் மூன்றாவது ஆளை நோக்கி வர போறோம் அவர் கொஞ்சம் தனியாக தந்து கொடுத்தான் பார்க்கணும் ரிஸ்க் நியூட்ரல் அந்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் இடர் நடுநிலையாளர்
ரிஸ்க் நியூட்ரல் இடர் நடுநிலையாளர். சோ இவருக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நேம் இருக்கு பிள்ளைகள், ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இவருக்கு ஒரு மறுபெயர் இருக்க போது பிள்ளைகள். எல்லாருக்குமே மறுபெயர், இங்க பார்த்த 2 பேருக்கு மறுபெயர் இருக்குதான். சீக்கர்ஸ் நாங்க வந்து இன்னொரு பேரும் இருக்கு பிள்ளை இங்கிலீஷ்லயா, சீக்கர்ஸ் வந்து ரிஸ்க் டேக்கர்ஸ் சொல்லுவானா. சோ அதே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சீக்கர்ஸுக்கு பிள்ளைகள் ரிஸ்க் சீக்கர்ஸ் அல்லது ரிஸ்க் டேக்கர்ஸ். தமிழ பரவாயில்ல, இடர் ஏற்பாளர். இடர் ஏற்பவர்கள் இடர் ஏற்பாளர் சொல்லுவோம். அல்லது என்ன செய்யறாங்க, மேக்ஸிமேக்ஸ் பார்த்தோம், மிகை மிகை பார்த்தோம். மறுபேர்கள் ஞாபகமா எக்ஸாம் பேப்பர்ல எது கப்பான்னு சொல்லலாது. சோ தெரிஞ்ச எல்லா பேரையும் நான் உங்களுக்கு. அதே மாதிரி பிள்ளைகள் ரிஸ்க் அவர்ஸ் பரவாயில்ல. இப்ப நான் அடுத்த ஹெடிங் போடுறது ரிஸ்க் நியூட்ரல் இடர் நடுநிலையாளர். இவருக்கு ஒரு மறுபெயர் இருக்கு பிள்ளைகள். அவைக்கு இருக்க தனக்கு இருக்கக்கூடாது அவன் கோவிச்சிடும். கரெக்டா இவருக்கு நாங்க என்ன செய்திருக்கோம், மறுபெயரை வச்சிருக்கோம். என்ன பேர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வச்சிருக்கோம். எதிர்பார்த்த பெறுமதி என்று சொல்லுவோம். ஈவி என்று சொல்லுவோம் ஷோட்டா. ஈவி எதிர்பார்த்த பெறுமதி. எக்ஸ்பெக்டட் ஆகவே போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எதிர்பார்த்த பெறுமதி. எல்லாரும் உங்களுடைய பிசினஸ் லெவல் 1ல மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. அல்லது எங்க எக்ஸாம்ஸ் வந்தாங்க WIT பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஏன்னா மேக்ஸ்ல இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்னன்னு படிச்சிருப்பீங்க. எங்களுக்கு இது முக்கியமான பாடம் பிள்ளைங்களா. ஈவி எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வரப்போறாருண்டா, இந்த ஈவி வரப்போறார் என்று சொன்னால் எங்களுக்கு ஞாபகத்துல வர வேண்டியது நிகழ்தகவு, ப்ராபபிலிட்டி ஞாபகத்துக்கு வரணும். எங்கேயாவது ப்ராபபிலிட்டியோட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கப்படுமாக இருந்தால், ஒரு வினா வந்த பிள்ளைகள் நிகழ்தகவோடு உங்கள்ட்ட எழுப்பப்படுமாக இருந்தால், அங்க கட்டாயம் நாங்க யாரை காண வேண்டி வரப்போகுது, எக்ஸ்பெக்டட் வேல்யூ எதிர்பார்த்த பெறுமதியை காண வேண்டி வரப்போகுது. ஸோ ரிஸ்க் நியூட்ரல் ஷுட் டிபெண்ட் ஆன் ப்ராபபிலிட்டி. கட்டாயம் நிகழ்தகவில் தங்கி இருக்கும். ஆக வெளியே கொள்ளுங்கள் பிள்ளைகள். ரிஸ்க் நியூட்ரல் கால்குலேஷன்ஸ் depend on probability. இடர் நடுநிலையாளர் கணிப்பீடானது நிகழ்தகவில் தங்கி இருக்கும். சோ ஒரு கணக்குல வச்சு பார்ப்போம். கடைசியா இருந்த கணக்கு முதல் கணக்கு தான், அந்த ஐஸ்கிரீம் காஃபி ஷாப் அந்த கணக்கு தான். இந்த கணக்கு விரிவுபடுத்துறேன். ரெய்னி முராசானி என்ன பிள்ளைங்க பிள்ளைகள் அந்த அமௌண்ட் சொல்லுவீங்களா? எவ்வளவு வந்தது ஐஸ்கிரீமுக்கு சாணிக்கு சொல்லுங்க. 280 மேலும் 280 40 அவரேஜ் 40 அவரேஜ் 120 அவரேஜ் 120 ரெய்னி தான் 40 ரெய்னி 30 120 30 அங்க 40 130 270. இத நோட் பண்ணிக்கோங்க திருப்பி பிள்ளைகள். இத நோட் பண்ணுங்க. கீழ ஒரு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி போட்டு ஸ்டார் மார்க் போட்டு இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுங்க.
ரைட் கீழே எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். சனி கோடை கம் ஆவரேஜ் சராசரி அண்ட் ரெய்னி மழை கோடை சராசரி மற்றும் மழை சனி average and rainy probabilities are sunny come average and rainy probabilities are 45% comma 25% and 30% respectively. Sunny come average and rainy probabilities are 45%, 25% and 30% respectively. கோடை சராசரி மற்றும் மழைக்கால நிகழ்தகவானது 45% 25% மற்றும் 30% முறையே ஆகும். ரிக்வெஸ்ட் வேண்டப்படுவது calculate the risk neutral or expected value. Calculate the risk neutral or expected value. Calculate the risk neutral or expected value. இடர் நடுநிலையாளர் அல்லது எதிர்பார்த்த பெறுமதியினை கணிப்பிடுக. வேண்டப்படுவது இடர் நடுநிலையாளர் அல்லது எதிர்பார்த்த பெறுமதியினை கணிப்பிடுக. இடர் நடுநிலையாளர் அல்லது எதிர்பார்த்த பெறுமதியினை கணிப்பிடுக. சோ நான் செய்து காட்டுறேன் பாருங்க பிள்ளை. இங்கேயும் 2 ஸ்டெப் நாங்க தெரிவு செய்ய போறோம் பிள்ளை. எல்லாத்துக்குமே 2 ஸ்டெப் தான் தெரியும். இங்கேயும் நாங்க என்ன செய்ய போறோம்? 2 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண போறோம். விளங்குதா? ஸ்டெப் நம்பர் 1 calculate the expected value. எதிர்பார்த்த பெறுமதியினை கணிப்பிடுதல். ஸ்டெப் நம்பர் 2 best expected value will be selected and favorable expected value will be selected. சாதகமான சிறந்த எதிர்பார்த்த பெறுமதி தெரிவு செய்யப்படும். ரைட். ஸ்டெப் நம்பர் 1 எப்படி இந்த expected value கால்குலேட் பண்ணலாம்? இந்த சிம்பிள். இப்போ ஐஸ்கிரீமுக்கு நான் கணிப்பிட்டு காட்டுறேன் பிள்ளைகள். அப்போ ஈவி வந்து நான் சோடா ஈவி என்று போடுறேன் பிள்ளைகள். எக்ஸ்பெக்டட் வேல்யூ நான் ஐஸ்கிரீமுக்கு செய்து காட்டுறேன். சரி, 3 அவுட்கம்ஸ் எங்களுக்கு இருக்க போகுது பிள்ளைகள். முதலாவது கோடை 280. சோ 280 தர நிகழ்தகவு. அப்ப ஞாபகம் அவுட்கம் இன்டு ப்ரோபபிலிட்டி. எங்களுடைய வெளியீடு தர நிகழ்தகவு 45%. நான் டெசிமல்ஸுக்கு மாத்துறேன். 45% தானே பிள்ளைகள்? 45% இல்ல சொல்லுங்க பிள்ளைகள். 45% இல்ல? ஆம் சார். சோ 45% 0.45. ரைட். இரண்டாவது அவரேஜ் 120 தர 25%. சோ 0.25. அடுத்தது 30 தர 0.30. பெருக்கு எடுத்துட்டா 280 5% எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? பெருக்குவோம். 126. மற்றது 30. மற்றது 9. சரியா? கூட்டுவோம். கூட்டுனா 135 165. ஐஸ்கிரீமுக்கு எவ்வளவு வருது பிள்ளைகள்? 165. அதே மாதிரி பிள்ளைகள் நாங்க அடுத்தது காஃபி ஷாப்புக்கு வருவோம். இந்த பக்கம் காஃபி ஷாப் எடுக்கிறேன். அவருக்கு 40 தர 0.45. அதுல 130 தர 0.25. 270 தர 0.30. பெருகி சொல்லுங்க பிள்ளைகள் எவ்வளவு வர போகுது? 18. எவ்வளவு வருது? 18. 32.5. 32.5. 81. சொல்றதே கூட்டுவோம். கூட்டினா 8 10 11 கொண்டு ஒரு மிச்சம் 2 5 5 மட்டும் 13 131.5. இவருடைய ஈவி எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? எவ்வளவு வர போகுது இவருடைய ஈவி? 131.5. ஸ்டெப் நம்பர் 1 கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டு பேரும் ஈவி. ஸ்டெப் நம்பர் 2 என்ன? பெஸ்ட் or favorable expected value will be selected.
மிகச்சிறந்த அல்லது மிக நன்றான எதிர்பார்த்த வருவது ஆகவே யார் தெரிவு செய்யப்படுவார்? ஐஸ்கிரீம் வில் பி செலக்டட். ஐஸ்கிரீம் அதாவது ஐஸ்கிரீம் வந்து தெரிவு செய்யப்படுவார். நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைங்கள, நோட் பண்ணி மொழிக்குள்ள போடுவீங்க. ஸ்டெப் நம்பர் 2ல ஐஸ்கிரீம் வில் பி செலக்டடா, ஐஸ்கிரீமா ஈவிஎம் பிராக்கெட்ல போடுவீங்க 165. ஏன் அவன் டன் இல்ல, ஐஸ்கிரீம் தெரிவு செய்யப்படும். நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள், எவ்வளவு ஈஸின்னு சொல்லி. ரைட். ஸோ 3 பேரை பற்றி பார்த்துருக்கலாம் பிள்ளைகள். இது தொடர்ச்சி இருக்கு. இந்த தொடர்ச்சி உங்களுக்கு வியாழக்கிழமை 6:30க்கு திருப்பி ஜூம் லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும். தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து இது இந்த தொடர்ச்சி. தேர்ஸ்டேயோட இந்த பாடம் முடிஞ்சிடும். ரிஸ்க் அண்ட் அன்சர்டினிட்டி இந்த பாடம் வியாழக்கிழமை முடிஞ்சிடும். இப்போ நாங்கள் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிளாஸ் இருக்கு. சனி ஞாயிறுல இன்னொரு பாடத்தை பார்த்த மாட்டோம். இப்போ எல்லா பெரிய பாடமும் முடிஞ்சிடும். இதுதான் கடைசி பெரிய பாடம். இது முடிஞ்சாமல் எங்களுக்கு இருக்கக்கூடியது குட்டி குட்டி சின்ன சின்ன பாடங்கள். ஸோ இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே உங்களோட சிலபஸஸ் கம்ப்ளீட் ஆகும். அடுத்த மாதம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணலாம் கொஷன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்கள் திருப்பி இந்த முறை பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கொரோனா வந்து நல்லதும் செய்திருக்கு. ரெக்கார்டட் வீடியோஸ் கணக்க வருது உங்களுக்கு. ஸோ நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தா கூட என்ன செய்யலாம், அதை டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ரைட். நாங்கள் வியாழக்கிழமை 6:30க்கு சந்திப்போம் பிள்ளைங்களா. ரைட். இதை பார்த்து திருப்பி பார்த்து கொள்ளுங்கள். சரியானே? சொல்லுங்க சொல்லுங்க. அதுல கடைசியா வந்து சார் அந்த இடைநிலை இல்லாட்டி எதிர்பார்த்த பெறுமதிக்கு விட என்ன சார்? எதுக்கு கடைசி இதுக்கு? ஓ இது 165 132 இதை எது ஹையஸ்டா வருதோ ஃபேவரபிளா வருதோ செலக்ட் பண்ணுவோம். இப்போ யாருக்கு ஃபேவரபிளா இருக்க போகுது? 165 அதானே கூட. ஸோ ஐஸ்கிரீம் வில் பி செலக்டட். ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்ன போடுறோம்? ஃபேவரபிள் or highest expected value will be selected. சாதகமான அல்லது அதிகூடிய எதிர்பார்த்த பெறுமதி தெரிவு செய்யப்படும். அந்த வகையில் யாருக்கு அதிகூடிய எதிர்பார்த்த பெறுமதி வருது? ஐஸ்கிரீம். ஆகவே ஐஸ்கிரீம் தெரிவு செய்யப்படும். ஐஸ்கிரீம் will be selected. ஓகேயா? ஓகே சார். இந்த 3 விஷயம் பார்த்திருக்கோம். 3 உங்களுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன். என்ன ரிஸ்க் சீக்கர்ஸ் அல்லது மேக்ஸிமேக்ஸ் மிகை ரிஸ்க் அவர்ஸ் இட தவிர்ப்பாளர் அல்லது மேக்ஸிமின். அதே மாதிரி பிள்ளைகள் ரிஸ்க் நியூட்ரல் ஓ எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ 3 கணக்கு செய்திருக்கோம். உங்களோட ஹோம்ஒர்க் வியாழக்கிழமை செய்யணும். இப்போ உங்களோட 2வது கேள்வி இருக்கலாம் பிள்ளைகள். 2வது கேள்வியில வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவல் எடுக்க 3 லெவலுக்கு. ஸோ இங்க நான் என்ன செய்யலாம், 45 25 30 அங்க ஈக்குவல் தான். அதுக்கு ப்ராபபிலிட்டி மட்டும் எழுதி கொடுங்க. 2வது இந்த கேள்விக்கு குட் அவரேஜ் பேட் இந்த 3 ப்ராபபிலிட்டி. குட்டுக்கு வந்து 30%, அவரேஜ் 40%, பேட் 30%. நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள். சிறந்தது 30%, சராசரி 40%, பாதகமானது 30%. ஸோ இதை வச்சு கண்டு யாரு செய்ய போறீங்க? ரிஸ்க் நியூட்ரல் செய்து வரணும். ஸோ வியாழக்கிழமை 6:30 சந்திப்பம். ஜூம் லிங்கும் ஐடியும்
6:30 முதல் உங்களுக்கு வரும் விளையாடி கேளுங்க சரிதானே ரைட் வியாழக்கிழமை சந்திப்போம் நீ பார்த்து திரும்பி பார்த்துட்டு வாங்க மெயின் பாடம் சொல்லுங்க பழைய பாடங்களோட யூடியூப் வீடியோ ஒன்றும் வரலையே சார் இன்னும் அது அப்லோட் பண்ணப்படுமா இந்த கிழமைக்கு அப்லோட் பண்ணப்படும் உங்களுக்கு அது அந்த அலுவலகம் நடந்ததுக்கு அப்லோட் பண்ணப்படுமா ஓகே தேங்க்ஸ் Thank you, sir. ஓகே